மீதும் ஏழைகள் மீதும் அளவற்ற அன்பு கொண்ட ஒரு புரட்சியாளராகவும் திகழ்ந்தாராம். இவரு 1181ஆம் ஆண்டு இத்தாலியில் இருக்கக்கூடிய அசிசி நகர்ல ஒரு வசதியான குடும்பத்துல பிறந்தாராம். இவரோட இயற்பெயர் ஜியோவானி டி பெர்னாண்டோன். பிரான்சிஸ் அப்படிங்கிற பேரு இவருக்கு அப்புறமா வச்ச பெயராம். செல்வ செழிப்பான குடும்பத்துல பிறந்த இவரு இளமை பருவத்துல ஆடம்பரமான வாழ்க்கையை தான் விரும்பினாராம். ஆனாலும் அவருக்குள்ள ஒரு ஆன்மீக தேடல் இருந்துட்டே தான் இருந்ததாம். ஒரு நாள் நோய்வாய்ப்பட்ட ஒரு வீரரை இவர் பார்த்தாராம். அந்த வீரரோட துன்பத்தை கண்டு இவர் மனம் இறங்கினாரா. இந்த சம்பவம் அவரோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா அமைஞ்சுதான். அதுக்கப்புறமாட்டு இவர் உலக இன்பங்கள் மீது அவருக்கு இருந்த ஆசைகள் எல்லாம் குறைஞ்சி தனிமையில கடவுளை தேட ஆரம்பிச்சாரா. அடிக்கடி தனிமையான இடங்கள்ல தியானத்துல ஆழ்ந்தாரா. ஒரு நாள் சன் டாமியானோ தேவாலயத்துல சிலுவையில தொங்கியிருந்த இயேசுவோட திருவுருவம் அவர்கிட்ட பேசுறதாட்டு அவர் நம்புறாரு. அது என்னன்னா, பிரான்சிஸ், நீ போய் என்னோட இடிந்து போன ஆலயத்தை சரி செய் அப்படின்னு இயேசு அவர்கிட்ட சொன்னதாட்டு அவர் உணர்றாரு. இந்த அழைப்பை ஏற்று பிரான்சிஸ் தன்னோட சொத்துக்கள் எல்லாத்தையும் விட்டு அந்த தேவாலயத்தை புதுப்பிக்க தொடங்கினாராம். இந்த செயல் பிரான்சிஸோட அப்பாக்கு பிடிக்காததுனால அவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில சண்டை வந்துதான். லாஸ்டா பிரான்சிஸ் தன்னோட உடைகள் உட்பட எல்லாத்தையும் திறந்துட்டு முழுமையாக தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிச்சாராம். இனிமே நான் உங்களோட பையன் இல்ல, விண்ணக தந்தையோட பையன் அப்படின்னு அவரோட அப்பா கிட்ட சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியேறிட்டாராம். இவரோட எளிமையான வாழ்க்கை முறையும் போதனைகளும் பல மக்களை கவர்ந்துதான். சோ வெகு விரைவாவே 12 சீடர்கள் இவரை பின்தொடர்ந்து வந்தாங்களாம். இவங்க எல்லாரும் வறுமை, கீழ்ப்படிதல், கற்பு ஆகிய 3 கருத்துக்களை மையமாட்டு கொண்டு மக்கள் கிட்ட இறைவனோட அன்பை பரப்ப தொடங்கினாங்களாம். இதுதான் பிரான்சிஸ்கன் சபையோட தொடக்கம். புனித பிரான்சிஸ் இயற்கை மீது ரொம்ப அன்பு வச்சிருந்தாராம். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மரங்கள், செடிகள், பறவைகள், விலங்குகள் என எல்லாத்திலையுமே அவர் இறைவனை கண்டாராம். அவற்றை தன்னோட சகோதர சகோதரிகளாகவும் ஏற்றுக்கொண்டாராம். பறவைங்க கிட்ட அவர் பேசுறதும் அதுங்க அவருக்கு கீழ்படுறதும் நிறைய கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு முறை ஊருக்குள்ள புகுந்து ஒரு ஓநாய் அட்டூழியம் பண்ணிட்டு இருந்துச்சான். அந்த ஓநாயை அவர் அன்போடு அழைத்து பேசி அதை சாந்தப்படுத்தியதாட்டு வரலாறு கூறுது. புனித பிரான்சிஸ் வறுமையை ஒரு ஆன்மீக நெறிமுறையாட்டு கருதினாரா. இயேசு கிறிஸ்து ஏழையாக பிறந்து ஏழையாகவே வாழ்ந்தார் அப்படிங்கிறத அவர் தன்னோட சீடர்களுக்கு அடிக்கடி நினைவூட்டுவாராம். சொத்துக்கள் மீதான ஆசை ஆன்மீக வாழ்க்கைக்கு தடையாக இருக்கும் அப்படின்னு அவர் ஸ்ட்ராங்கா நம்பினாராம். அதனால தன்னோட சபையை சேர்ந்தவங்க தனிப்பட்ட சொத்துக்கள் எதையும் வச்சிருக்க கூடாது அப்படின்னு அவர் வலியுறுத்தினாராம். புனித பிரான்சிஸ் அமைதியின் தூதராகவும் விளங்கினாராம். சண்டைகள், போர்கள் நிறைஞ்ச அந்த காலகட்டத்துல அவர் மக்கள் கிட்ட அமைதியை வலியுறுத்தினாராம். புனித பிரான்சிஸ் 1226ஆம் ஆண்டு அக்டோபர் 3 அன்னைக்கு தன்னோட 44வது வயதுல இறந்து போனாராம். அவரோட மரணத்துக்கு அப்புறமாட்டு அவரோட அற்புதங்களும் போதனைகளும் உலகம் ஃபுல்லா